ஹாய் ஹலோ வணக்கம். இது நம்ம ஸ்டார் அப் சேனல். நான் உங்கள் வினோத். மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாளாக நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். இந்த வீடியோ அதுக்கு அப்படியே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சிருக்குது. ஸோ இந்த ஃப்ரீ டைமில் ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு வீடியோ போடலாம், நாமளுமே கூட இதில் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடலாம் அப்படின்னு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைம் கிடைச்சாலே, ஃப்ரீ டைம் கிடைச்சாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நாமளே ஏதாச்சும் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு யோசிப்போம். ஸோ அதில் சமைக்கணும்னு நமக்கு மைண்டுக்கு வந்தாலே நான்வெஜ் அப்படி தான் நமக்கு தோணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி அவுட்டிங்லாம் வெளியே வெஜிடேரியன் சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நமக்கு தோணாது. மேக்ஸிமம் நம்ம நான்வெஜ் தான் வெளியே சமைச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். ஸோ நான்வெஜ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா மட்டன், சிக்கன் அந்த மாதிரி என்னென்னமோ இருக்கும். பட் அதில் நான்வெஜ்ஜினாலே ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு. அதாவது ஏன் மீன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் சொல்லுவாங்க வெள்ளாடு, இந்த மாதிரி செம்மறி ஆடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஆப்ஷன் தான் இருக்கும். ஆனால் மீன் வகைக்கு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மீன் சாப்பிட்ணுன்னு நம்ம டிசைட் பண்ணோம்னா அதுக்கு அளவே கிடையாது. எவ்வளோ வெரைட்டி இருக்குன்னு நமக்கு தெரியவே தெரியாது. இதை ஏன் சொல்கிறேன்னா, இந்த மீன் பிடிக்கிறாங்கள, கடலில் போய் மீன் பிடிப்பாங்களே, அவங்களுமே கூட சில விஷயமெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மீன் எங்களுக்கு புதுசாக இருக்குது, வலையில் புது வகையான ஒரு மீன் மாட்டிருக்கு, இதுக்கு என்ன மீன் பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி மீன் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா பயங்கரமான நிறைய ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு மீன் அதுவும் எப்படின்னா, நம்ம மீன் சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தாலே பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரை பண்ணுவோம், இல்லைனா குழம்பு பண்ணுவோம். குழம்பு பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க டாக்டர்ஸ் எல்லாம். பார்த்தீங்கன்னா மீன்னாலே குழம்பா செஞ்சு சாப்பிட்றது பெஸ்ட்டு. ஃப்ரை பண்ணும்போது அதில் ஆயில் நிறைய சேர்த்துக்கிறீங்க, அதனால் அது ஆரோக்கியத்துக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டுமே செய்யாமல் வேறு ஒரு விதமாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். மக்களே, இங்கே பாருங்க, இன்னைக்கு நம்ம சமைக்கிறதுக்கு எடுத்துருக்கக்கூடிய மீன், இந்த மீன் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் கட்லா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் பிடிக்கக்கூடிய ஒரு மீன். நமக்கு தெரியுங்கன்னா மீன் ஆப்ஷன் இப்போ சொன்ன மாதிரி மீனுனாலே பயங்கரமான ஆப்ஷன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா கடல் மீன், ஏரி மீன், பண்ணை மீன், ஆற்று மீன், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியில் பிடிக்கக்கூடிய மீன். இந்த மீன் பேர் பார்த்தீங்கன்னா கட்லா மீன். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி வேறு லெவலில் ஒரு வித்தியாசமான ஒரு குக்கிங் பண்ணி வச்சு செஞ்சு சமைக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இதை நம்ம வாஷ் பண்ணிக்குவோம். ஓகே, நம்ம கட்லா மீனை சூப்பராக வாஷ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாழை இலையிலேயே போட்டு இந்த மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுக்கு தேவையான மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள், மசாலா, மீன் எல்லாமே இதில் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதை இந்த வாழை இலையிலே பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போலாம் மசாலா அப்படின்னாலே பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேட் மசாலா அப்படின்ற போக்கில் போயிடுது. பட் அதை தவிர்த்து நம்ம வீட்டிலையே செஞ்சோம் அப்படின்னா அது சூப்பராக இருக்கும். சரி, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் நம்ம அவசரத்துக்கு டக்குன்னு போயிட்டு ரெடிமேட் மசாலா போடுறோம். பட் அது என்னன்னா அது ஒரே மாதிரி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ நிறைய கடைகள்லையுமே கூட பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் ரோட்டுக்கடை மீன் வறுவல்லாம் ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ அது மாதிரி இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லோரும் ஒரே மாதிரி மசாலா வாங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கே போய் சாப்பிட்டாலும் அது அப்படியே ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல், ஸோ அதனால தான் நம்ம இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணுறோம். சில டைரெக்டாக நிறைய அப்படிதான் எண்ணெயில் ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். அதே தவா ஃப்ரை பண்ணுறதுனா நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுமே இல்லை, குழம்பும் கிடையாது, ஆயில் ஃப்ரையும் கிடையாது, மசாலாவும் கிடையாது. இதை நம்ம எப்படி பண்ண போகிறோன்னா, ஸோ ஆயில் இல்லாமல் குக் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கிறது. சூப்பர். இப்போ மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மயில் சத்தம் கேட்குதுங்களா?
கோவிலில் மணி அடித்தவொன்னே மயில் கத்துது. ஸோ சூப்பர். நமக்கு தேவையான மசாலாவை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம மீனை வந்து அழகாக அப்படியே கோடு போட்டுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து நம்ம மசாலா போட முடியும். ஸோ இந்த கோடை வந்து நம்ம எப்படி ஒரு மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்ன சைஸில் நம்ம போடுவோமோ அதே மாதிரி போட்டுட்டோம்னா இது வந்து குக் ஆகிறது சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கோடை போடுவோம். ஸோ மீன் அப்படின்னாலே நமக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு உணவு. இதில் இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த மீன் இருக்குல்ல, இந்த அதாவது மீன்னாலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின்ஸ் அதிகமாக இருக்கும். அதாவது நமக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக அப்படி பார்த்தோன்னா ப்ரோட்டீன். ஸோ நமக்கு வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து இப்போ நம்ம வந்து நல்ல எனர்ஜியாக வந்து இயங்கணும், ஒரு நாள் ஃபுல்லாக வந்து இயங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து பயங்கரமான இம்பார்ட்டண்ட் நம்ம பாடிக்கு. ஆனால் நம்ம வந்து டெய்லி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பழக்கம் கற்றுக்கிட்டோம். என்ன கற்றுக்கிட்டோன்னா காலையில் இட்லி தோசை. இந்த இட்லி தோசை சாப்பிட்ற கான்செப்ட் வந்து எப்போது தான் நம்ம நாட்டில் வந்துச்சுன்னு தெரியல. காலையிலே வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாப்பிடுவோம். ஆனால் அது சாப்பிட்றது தப்பு இல்லை, என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்றது தப்பு இல்லை. வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் வந்து இட்லி தோசை எடுத்துக்கிறது தப்பு இல்லை. ஆனால் எப்போவுமே டெய்லியுமே வந்து காலையில் இட்லி தோசை எடுக்கிறது வந்து உண்மையாகவே ரொம்ப தப்பு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேர்லாம் வந்து அந்த இட்லி தோசைக்கான மாவை வந்து ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு அரைச்சி அந்த இதில் வச்சுக்கிறாங்க. இதில்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸோ அதையே காலையில் வேலை ஈஸியாக இருக்குது அப்படின்றதுனால வந்து போட்டு அதையே சாப்பிட்றாங்க. ஸோ உண்மையாகவே அது வந்து நம்ம உடம்புக்கு வந்து கெடுதல் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, என் மாவு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கெடாத மாதிரி ஃபீல் கொடுக்குமே தவிர கெடாமல் இருக்காது. நாம் நினச்சிக்கிறோம் ஃப்ரிட்ஜில் வச்சா கெடுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் வெளியே வச்சு பாருங்கள், அது எந்தளவுக்கு கெட்டுட்ருக்கு மாவு அப்படின்றத நமக்கு தெரிய வரும். நான் என்ன சொல்ல வரேன்னா, காலையில் வந்து நமக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து புரதச்சத்து கம்பல்சரி தேவை. ஸோ இன்றைக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் அவசரமாக வந்து இந்த தோசை இட்லி அந்த மாதிரிலாம் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீனே கிடைக்காது. ஸோ ப்ரோட்டீன் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ரோட்டீன் வந்து இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இயங்காது, அது வந்து ரொம்ப கஷ்டப்படும். ப்ரோட்டீன் இல்லை அப்படின்னா, அதே போல் நம்ம ப்ரோட்டீன் எடுக்கலைன்னா நம்ம பாடியில் அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கும் போயிட்டு, அப்புறமா வந்து நம்ம வீக் ஆகிடும். ஸோ பாடியிலேருந்து அது ப்ரோட்டீனை கலெக்ட் பண்ணிச்சுன்னா அப்புறமா நம்ம வந்து பாடியே வீக் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம மீன் எடுக்கும்போது புரதச்சத்து வந்து வேறு லெவலில் இருக்கும் மீன்லலாம். அதனால தான் சொல்கிறேன். ஸோ நம்ம வந்து வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ வந்து கம்பல்சரி குழந்தைங்களுக்காக இருக்கட்டும் நீங்களாக இருக்கட்டும் மீன் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இந்த மீன் சாப்பிட்றதுனால ப்ரோட்டீன் மட்டும் கிடைக்குதுன்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஒரு வழியாக வேறு லெவலில் நம்ம மசாலாவை போட்டோம். இந்த ஒமேகா 3 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் வந்து மீனில் தான் நமக்கு கிடைக்கும். இது வந்து நன்னீர் மீன், இது வந்து கட்லா மீன் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கடல் பகுதியில் வாழ்கிறவங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா அது கடல் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன், கடல் மீனே அவங்களுக்கு வந்து போதுமானது. ஸோ இது வந்து டேம் ஏரி இந்த மாதிரி வந்து இடத்துங்களில் பிடிக்கக்கூடிய ஒரு மீன். ஸோ இதுலேயுமே வந்து நல்ல புரதச்சத்து இருக்கும். இதுலேயுமே வந்து ஒமேகா 3 வந்து நிறையா இருக்கும். நம்ம பாடியை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். அதாவது நம்மளுடைய பாடியை ஸ்ட்ராங் பண்ணும், நம்மளுடைய போன் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும், நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்கும், நம்மளுடைய கண் பார்வையை வந்து நல்லா வச்சுக்கும். ஸோ மீன் அப்படின்ற உணவில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து அது வந்து தெரியறதில்ல. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரெட் மீட் தான் நிறைய எடுப்பாங்க. ஸோ ரெட் மீட்டு கூட எடுக்கலாம், பட் வந்து வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ வந்து ஸோ மீன் எடுத்துக்கணும். ஓகே,
செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம பேக் பண்ணிடலாம். ஒரு ஃபோல்ட், அப்படியே ஒரு ஃபோல்ட் போட்டு அப்படியே இந்த பக்கம் ஒரு ஃபோல்ட் போட்டு அவ்வளோதான். கைஸ், மீனை வந்து பர்ஃபெக்டாக பேக் பண்ணிட்டோம். ஸோ வாங்க நம்ம தீ மூட்டலாம். போயிட்டு அடுப்பை பற்ற வச்சு ஸோ தீயை மூட்டிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து சூப்பராக வந்து நம்மளுடைய கட்லா மீனை வந்து நல்லா மசாலா போட்டு பேக் பண்ணி ஸோ குக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து டைம் எடுக்கும். ஸோ அது பாட்டில் அது குக் ஆகட்டும். என்ன அப்படின்னா, நம்ம மீன் அப்படின்னாலே நம்ம இப்போ மீன் சாப்பிட்டா என்னென்னலாம் வந்து நம்ம நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். மீன் சாப்பிடும்போது அதில் ஒமேகா-3 ஆசிட், அதாவது ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய இதயத்துடைய ஆரோக்கியத்துக்கு அது ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். அதாவது வந்து பேட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்மளுடைய உடம்புல வந்து பிபி வருது, இல்லை ஹார்ட் அட்டாக் வருது, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வருது அப்படின்னா அதுக்கு வந்து முழு காரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பு தான். ஸோ நம்ம இந்த மாதிரி மீன் வகையில் வந்து நம்ம எடுக்கும்போது நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு குட் ஃபேட், அதாவது நமக்கு தேவையான நல்ல கொழுப்பை வந்து நம்ம பாடியில் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இதயம் வந்து ரொம்ப 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 ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா DHA அது வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய பிரெயினும் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து நல்லா சிறப்பாக ஆக்டிவேஷனாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சில பேருக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு போவாங்க, வீடை போடணுமா இல்லையானே அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஞாபக சக்தி குறைவாக இருக்குது, நம்ம வந்து ரொம்ப வந்து பிரெயின் வந்து ஆக்டிவேட்டே இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம வந்து மீன் உணவுகளை வந்து அதிகமாக எடுக்கும்போது நம்முடைய மூளைத்திறன் வந்து அதிகமாகும். அதே போல் நமக்கு நினைவாற்றலும் அதிகமாகுது. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மீன் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா விட்டமின் A அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மீன் உணவை நம்ம வந்து எடுக்கும்போது விட்டமின் A வந்து இருக்கும், விட்டமின் D வந்து இருக்கும். அதே போல் அப்படி அதை சாப்பிடும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கண் பார்வை வந்து நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பசங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் மொபைலை வச்சுக்கிட்டு நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஸோ அதாவது பார்வை திறன் வந்து சீக்கிரமாக வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களுக்கு வந்து வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ நம்ம மீன் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து பார்வை திறன் அதிகமாகும். அதே போல் இதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய போன் வந்து ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும், நம்மளுடைய பல்லெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ மீன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதாவது நான்வெஜ்ஜில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வகை உணவு வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். வாங்க இப்போது நம்ம மீன் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குன்றதை ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, அதே போல் நான் முதலே சொன்ன மாதிரி நமக்கு வந்து புரோட்டீன், அதாவது புரதச்சத்து அப்படின்றது நமக்கு வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த புரதச்சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால நம்முடைய தசை வளர்ச்சி, நம்முடைய திசுக்களை வந்து சரி செய்யக்கூடிய வேலையெல்லாம் வந்து புரதச்சத்து வந்து செய்யும். அதனால் நம்ம வந்து குறைஞ்ச அளவாவது நம்ம வந்து டெய்லி வந்து ப்ரோட்டீன் எடுக்கணும். சில பேர் வந்து நான்வெஜ் எடுப்பீங்க, சில பேர் வந்து நான்வெஜ் எடுக்காமல் போவீங்க. ஸோ அதாவது வெஜிடபிள்லேயும் கூடமே வந்து புரதச்சத்தெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். சில பேர் வந்து இந்த நான்வெஜ் எடுக்க மாட்டோம், எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பியூர் வெஜிடேரியன் அப்படின்போது ஸோ அதில் இப்போ வெஜிடேரியன் கூட புரதச்சத்து இருக்குது. ஆனால் மார்னிங்கில் காலை உணவில் நமக்கு வந்து புரதச்சத்துன்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். பிரிச்சுக்கலாம்.
ஸோ செம்மையாக வந்து அழகாக குக் ஆகிருக்கு. நம்ம நினச்சதை விட, அதாவது நான் என்ன நினச்சேன்னா ரொம்ப ஹீட் கொடுத்துட்டு அப்படின்னு நினச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க வேறு லெவலில் குக் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து அழகாக வந்து இப்போ நம்ம வாழை இலைக்கு மாற்றிடலாம். ஓகே காய்ஸ், நம்ம ப்ரிப்பேர் பண்ண மீன் வந்து 100% நமக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுத்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி குக்கிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணும்போது ஒன்று அதிகமாக குக் ஆகிடும், சில உள்ள அப்படி தீஞ்சிட்ருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஹீட் பத்தலை அப்படின்னா சரியாக குக் ஆகாது. ஆனால் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பெரிய வெற்றியை அடைஞ்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், அழகாக இது மேலே லெமன் லைட்டாக புழிஞ்சி ஏன்னா ஃபிஷ் நல்ல லெமன் லைட்டாக புழிஞ்சால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் மீன் வந்து ஹீட் அப்படின்றதுனால ஸோ நம்ம லெமன் புழிஞ்சிக்கிட்டோன்னா ஸோ அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கும். ஸோ நமக்கு வந்து அந்த ஹீட் இஷ்யூ இருக்காது. ஸோ ஓகே, நம்ம ப்ரிப்பேர் பண்ண மீனை வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம். இன்னும் அழகாக குக் ஆகிருக்கு பாருங்களேன். இது வந்து கட்லா மீன்றதுனால நடுவில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரு முள் இருக்கும். ஸோ நம்ம போட்ட மசாலா வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கு செம்ம சாஃப்டாக குக் ஆகிருக்கு பாருங்கள். எப்படி குக் ஆகிருக்கு பாருங்களா. ஸோ நம்ம மீன் சாப்பிட்றதுனாலே வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட் காமிப்போம். அதுலேயும் வந்து அதை நாமளே சமைச்சு சாப்பிட்றோம். அது மாதிரி இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனில் வந்து ஸோ அதில் வந்து எண்ணெய் இல்லாமல், ஏன்னா பெரும்பாலும் வந்து மீன் சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ இந்த வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிபி இருக்குது அப்படின்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதையும் இல்லாமல் குழம்பும் இல்லாமல் ஸோ லைவாகவே வந்து நம்ம வந்து அழகாக மசாலா போட்டு அழகாக நெருப்பில் வந்து வாட்டி சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குது. நல்லா சுருன்னு இருக்குது. மசாலா வந்து வேறு லெவலில் செம்ம சொல்லுன்னு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு இதை வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கணும் நானே எதிர்பார்க்கல. ஸோ சூப்பராக குக் ஆகிருக்கு. நம்ம சொல்லிட்டு இந்த மாதிரி மீன் அப்படின்னாவே நம்ம நிறைய விஷயம் சொல்லிட்டு வந்தோம். மீன் சாப்பிடும்போது நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு பார்ட்ஸில் வந்து ரொம்ப அதிகரிக்கும். ஸோ நம்ம வந்து எல்லா கிளைமேட்லேயும், அதாவது வெயில் காலம், மழைக்காலம், குளிர்காலம் எல்லாம் மாறி மாறி வரக்கூடிய நம்ம ஒரு நாட்டில் இருக்கோம். ஸோ எல்லா கிளைமேட்டையும் நம்ம தாங்கணும். நமக்கு வந்து எந்த நோயும் வந்து நம்ம எளிமையாக வந்து நம்ம தாக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு தேவைப்படுறது என்னன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றல். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றலை வந்து மீன் சாப்பிடும்போது நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதே போல் மீன் சாப்பிடும்போது நம்முடைய ஸ்கின்னுமே வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகும். அதாவது இப்போ நம்ம அழகாக இருக்கணும், மேக்ஸிமம் வந்து பெண்களாக வந்து அழகாக இருக்கணும்னு சோப்பு, ஷாம்பு, க்ரீமு அது இது நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம். பட் வந்து மேலே அப்படின்றத தாண்டி நம்ம உடல் ரீதியாக உள்ளே வந்து நம்ம உணவு எடுக்கும்போது உள்ளிருந்தே நம்முடைய ஸ்கின் வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் ஆகும், நல்லா க்ளோவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுடைய வந்து அழகை வந்து நம்ம அழகாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து மீன் எடுத்துக்கோங்க. உங்கள் உணவில் வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் மீன் எடுத்துக்கோங்க. ஸோ சூப்பர், வேறு லெவலில் வந்து இன்றைக்கான வீடியோ. அதுவுமே வந்து இந்த லொக்கேஷன் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த லொக்கேஷன் உங்களுக்கு டைம் இருந்தால் இங்கே வாங்க. அருமையான ஒரு லொக்கேஷன், செம்மையாக ஒரு பெரிய மரம். ஸோ அந்த மரத்துக்குள்ளேயே சமைச்சு ஸோ சாப்பிட்றது அப்படின்றது வந்து சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சூப்பர். ஸோ நான் மட்டும் சாப்பிட்டா வயிறு வலிக்கும், அதனால் உங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன். நாங்கள் எல்லோரும் ஆகட்டிங்க. ஓகே, சிறப்பாக செஞ்சிட்டோம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்த முறை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறுவது உங்கள் வினோத். டாடா, பை பாய்.